போவோம். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோச்சிகாங்க எம்ஆர்டிக்குள்ள தான் இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 இடம் நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஐ மீன் 2 பிளேஸ் போகணுன்னு ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். சோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி யாரும் வரல. நேற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை, அதனால் எங்கேயும் போக முடியல. பசங்க வந்தாங்க. இன்றைக்கி மழை வரல, பசங்க வரல, மழையும் வரல, ரெண்டுமே இதாகிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா யாரையும் நம்பக்கூடாது. நம்ம இதுக்கு நம்ம தான், யாரையும் இது பண்ணாமல் பொருட்படுத்தாமல் போயிட்டே இருக்கணும். ஓகே கேஸ், இன்றைக்கி எங்கே போயிடும்னு பார்த்தீங்கன்னா செம்பவாங் ஆர்ட்ஸ் ஸ்ப்ரிங் பார்க் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். உண்மையாகவே தரமான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா காண கிடைக்காத ஒரு இடம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடம் தாங்க இது. ஏன்னா பூமியிலேருந்து இயற்கையாக ஹாட் வாட்டர், ஐ மீன் சுடு தண்ணி வருதுங்க. ஏங்க சுடு தண்ணி வருதுங்க அந்த இடத்த. சரி, என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிறிய உங்களும் நீங்களும் பார்க்கணுன்றதுக்கோசம் அந்த இடத்த இன்றைக்கி வந்து சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா எங்களுக்கு ஈஸ்வரன் எம்ஆர்டியில் இருக்கோம். நம்ம வாங்க தானே போனோம். ஏன்னா ஈஸ்வரன் வந்து கேட்டால் எதுக்கு வந்துட்டு எனக்கே தெரியல. நான் இங்கேருந்து வந்தேன் 4 ஸ்டாப் தான். ஸோ அதனால் இங்கே வந்துட்டோம். நம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோச்சிகாங்கிலேருந்து ஈஸ்வரன் 8 ஸ்டாப் வரும். செம்பவாங்க வந்து 6 ஸ்டாப் வரும். 8ஆவது ஸ்டாப்ல வந்து இறங்கிங்க. இங்கேருந்து வந்து பஸ் எடுக்கணும். பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 858. இங்கேருந்து 4 ஸ்டாப்பு தான். கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர்லேருந்து ஷார்ப்பாக ஒரு 4 ஸ்டாப்போ 5 ஸ்டாப்பு சம்திங். 4ஆவது ஸ்டாப்பு தான் இறங்கணும். நான் 5 ஸ்டாப் இறங்கி இது கொஞ்சம் எனக்கு கிட்ட இருந்ததுனால நான் எப்படி மாறிட்டேன். ஸோ நீங்களும் வந்து ஈஸ்வர்லேருந்து 5 ஸ்டாப் இறங்கிங்க. ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு, அது எப்படிங்க பூமியிலேருந்தே சுடு தண்ணி வரும்? ஒரு வேலை உள்ளே ஏதாச்சும் ஹீட் வாட்டர் வச்சு பைப்புலேயே விட்டு நம்மளை ஏமாத்துறோங்களோ? எப்படிங்க சுடு தண்ணி வரும்? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் தெரியல, எனக்கு தெரியலன்ற மாதிரி. எப்படி இது எப்படி சாத்தியனே தெரியல. ஸோ நம்ம போய் பார்ப்போம். கைஸ், எப்போவுமே நான் பேசுகிறத வந்து ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க. நான் வந்து சும்மா பேச மாட்டேன். ஒரு பிளேஸுக்கு போகிறோன்னா அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதை மட்டும் தான் பேசுகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த இடம் என்னன்னு புரியும். ஓகேங்களா? இப்போ வந்து 4 ஸ்டாப் பஸ் இறங்கி வந்தாச்சு. வாக்கம் லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டோம். இது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி இது இருக்குது. ஐ மீன் கேம்ப்பு சொல்கிறதா என்ன சொல்கிறேன்னு தெரியல. அது வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது. தயவு செஞ்சு வந்தீங்கன்னா எடுக்காதீங்க. பார்த்துங்க, எடுத்தால் உங்களுக்கு பெரிய தேவையில்லாத இதில் போய் மாட்டின மாதிரி தான் இருக்கும். கைஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப அமைதியாக இருக்குது. சின்ன வள்ளி சத்தப்பட்டால் கூட கேட்குது அந்த அளவுக்கு. ஸ்டார்டிங்லேயே ஒரு டாய்லெட் இருக்குது. யாராச்சும் வந்தீங்கன்னா அர்ஜென்ட்னா போயிட்டு வந்துடுங்க. ஸோ இதுக்கு மேலே உள்ளே போய் பார்க்கலாம் அவங்க. உண்மையாகவே இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது. இவ்வளோ அமைதியாக சிங்கப்பூரில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு சின்ன இந்த ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் எங்கள் காவியர் சார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லுவார், எல்லாருமே பின் ட்ராப் சைலண்டில் இருக்கணும். ஒரு பின்னு போட்டால் கூட சத்தம் வரணும் அந்த அளவுக்கு. ஆனால் உண்மையாகவே அது எப்படிப்பட்டது ஒரு சவுண்டுன்னு இப்போ தான் நான் உணர்றேனே. எந்த ஒரு சவுண்டுமே வரலைங்க. காய்ஸ், இதை கொஞ்சம் நோட் பண்ணிங்களேங்க. திஸ் பார்க் வே நாட் பி லைட் ஆஃப்டர் 7 PM. அதாவது நைட்டு 7 மணிக்கு மேலே இந்த இடத்துல லைட் ஏரியா தான். அதே மாதிரி கீழே எதாவது மழை டயத்தில் இடி ஒரு டயத்தில் மரத்துகளில் நிற்கக்கூடாதுன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டீஸ், திஸ் ஏரியா ஆஃப் த பார்க் இஸ் ஓப்பன் டெய்லி ஃப்ரம் 7 to ஆக்சுவலி சொல்ல போனால் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரை தான் இது ஓப்பன் இருக்குமா. அது டைமிங் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதான் ரொம்ப பெரிய விஷயம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா, டோன்ட் கீப் ஃபுட் அவுட் சைட். அதாவது வெளியே ஏதாச்சும் ஃபுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உள்ளே மங்கீஸ்லாம் இருக்குது. அதனால் வெளியே அது
அதாவது குரங்கு இருக்கான், குரங்குக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் தூக்கிட்டு போனால் குரங்கு பிடிக்கிறதுன வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது சேஃபாக சொல்லியிருக்காங்க. கீழே பிளாஸ்டிக் பையில் நாட் அலோடு. மைக்கீஸ் வந்து ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. அதாவது கேமரா ஃபோட்டோ எடுக்கும்போது, ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது இங்கே அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து ஃப்ளாஷ் போட்டு வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஒரு குரங்கை ஒரு அனிமல்ஸை பார்த்தா முன்னாடி இருக்குன்னா அதை நோக்கி நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஃபைன் இஷ்யூ பண்ணுறாங்க. முக்கியமாக இதை நோட் பண்ணுங்கள். do not feed the monkeys, fine up to 5,000. அதாவது monkeys ஏதாச்சும் குரங்குக்கு சாப்பாடு கொடுத்தா கிட்டத்தட்ட $5,000 ஃபைன் பே பண்ணுறாங்க. பார்த்துக்கங்க, வந்தால் கரெக்டாக வந்துட்டு போயிடுங்க. காய்ச்சி இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிளைமேட் சரியில்லை, அதனால நான் கொஞ்சம் பிளாக்காக தெரிறேன். இல்லைன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்தப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ப்ளஸ்ஸு அழகாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நடந்து வந்திருப்பீங்க கொஞ்சம் தூரம், அதனால் கொஞ்சம் டயர்டாகிடுச்சுன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கோசம் வச்சுருக்காங்க. உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் நம்மளும். என்ன மாதிரி தெரியுதா உங்களுக்கு? சப்போட்டா. வா, இந்த இடத்த பாருங்களேன். அந்த ஹாட் வாட்டர் வந்து வெளியாகிற இடம் இது. சொல்லப்போனால் இந்த இடம் ஒரே முட்டை ஸ்மெல் அடிக்குது. ஏன்னா இங்கே ஹாட் வாட்டரில் எக் வச்சு சாப்பிட்லாம், பர்மிஷன் உண்டு, சில பர்மிஷன்லாம். ஆனால் ஆவி பறகுது. உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. நான் அந்த போய் காட்டுறேன். ஆவி பறகுது. ஃபுல்லாக தண்ணி மொத்தமே முட்டை ஸ்மெல். வாவ், சூடு. இந்த மாதிரி காவாயில் தண்ணி வந்தாலும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகுது. எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணும்போது பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் என்ன வாய்க்காவே இப்போ தான் பார்க்குறேன் நான். எல்லாம் மாறிச்சு, இந்தியா மாறிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே கைஸ், நம்ம போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு ஹாட் வாட்டர் ஹீட் வாட்டரை போய் பார்க்க போகிறோம். போவோம் வாங்க கைஸ். இந்த சவுண்டு உங்களால் உணர முடியுதா? என்ன சொல்லணும் போனால் இந்த மாதிரி இடத்துலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா உடும்பு இருக்கும், உடும்பு. ஓகே கைஸ், இதுக்கு மேலே போக போக பயமாக இருக்குது. அதனால் நம்ம வேண்டாம், போய்டுவோம். என்ன ஏதோ பேரமைப்படுத்த போகிற மாதிரி இருக்குது. வா 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 கைஸ், உண்மையாகவே இந்த இடம் பேரமைப்படுத்த போவாங்களா காட்டுக்குள்ள அந்த மாதிரி இருக்குது கைஸ். இதை பாருங்களேன். வேண்டாம், போதும். இதுக்கு மேலே ஓவராக எதையும் நோண்டக்கூடாது. வெளியே போய்டுவோம். ஓகே கேஸ், இதுக்கு மேலே போயிட்டு நம்ம ஐயா இங்கே பாருங்களேன், செம்பருத்தி. அது நம்ம ஊரில் கோழிக்கொண்டை பூன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஓகே, நம்ம போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு சுடுதண்ணி வர இடத்துக்கு போயிடுவோம். இன்னும் ஒரு கொஞ்சம் இஞ்சி போனால் ஒரு 50 மீட்டரில் வந்துட்டோம் நம்ம. இதுதான் அந்த இடம், செம்பவாங் ஆர்ட் ஸ்ப்ரிங் பார்க் அப்படின்ற ஏரியா. இதுதான். போய்ட்டு உள்ளே பார்ப்போம் வாங்க. சைக்கிள் எடுத்துன்னு வந்தால் இங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம் நம்ம. கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாரும் இல்லைன்றத கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அப்போ எல்லா இடத்தையும் பார்க்க முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கைஸ், நான் உங்கள் வினி. உண்மையாக சொல்கிறேன், என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இல்லை காட்டி ஏதாச்சும் ஒரு புதுசாக பார்க்குற வீடியோவோட இருக்கட்டும், யாராச்சும் இருங்க, கிட்டத்தட்ட மேலே பார்த்தீங்களா 70 டிகிரி செல்சியஸ் தண்ணி வருது. அதில் ஒரு நிமிஷம் நீங்கள் காலை வச்சுருங்க, உங்களுக்கு அட்டன் ரேட்டில் அப்படியே $50 அப்படியே உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஏன்னா முடியாதுங்க, காலையே வைக்க முடியல. புகை பார்த்தீங்களா எப்படி தெரிஞ்சுது? இது வந்து கனவாந்தினவான்னு எனக்கே தெரில, அப்படி இருக்குது. ஆனால் பரவாயில்ல. ஆக்சுவலி சொல்ல போனால் இது பூமியிலேருந்து பார்த்தீங்களா ஒரு 3 மீட்டர் உள்ளே இருக்குது. அதில் தான் அந்த 100 டிகிரி செல்சியஸில் வந்து தண்ணி அங்கே வருது. இது அந்த 3 மீட்டர் மேலே வர்றதுனால 70 டிகிரி செல்சியஸில் மேலே தண்ணி வருது. அதுலேருந்து படிப்படியாக வச்சுருக்காங்க. அதுலேருந்து 70 65 60 40 45 அந்த மாதிரி படிப்படியாக வச்சுருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா கால் வச்சுருக்காங்க. இது நம்ம உண்மையாகவே கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியில் உட்காந்துருக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம் போது, எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? ஆனால் நடக்குது, உண்மைதாங்க. BGM. பரவாயில்ல, இந்த இடம் நார்மலாக தான் இருக்குது. அவங்க 60 டிகிரி 70 டிகிரி கீழே வந்து ஆக்சுவலி உள்ள போனால் 40 டிகிரின்னு நினைக்கிறேன். ஓகே தான், ஓரளவுக்கு நார்மலாக தான். போக போக ஹீட்டாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம போவோம். நெக்ஸ்ட் எடுத்து டைம் ஆகுது. நீங்கள் வந்தால் எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. பாய் கைஸ். அந்த இடத்துல எக் வாஷ்னால அதிகமாக வரும். அங்கே முடிச்சுனால இங்கே வந்து லெக் வாஷ் பண்ணிக்கலாம். சிங்கப்பூரில் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், மழை வரும் போல இருக்குது. இன்றைக்கி இது வரைக்குமே மழை பெய்யாதுக்கிட்டே ஒரு ரொம்ப இதாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. முருகா, நீ தான் காப்பாற்றிருக்க. ஓகே கைஸ், வந்து நீங்கள் பாருங்கள். நான் போய்ட்டு அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய நேரம் எனக்கு டைம் இல்லை. இப்போயே கிட்டத்தட்ட 1 o'clock ஆகிடுச்சு. ஓகே கைஸ், லவ் யூ வினி ஃபேமிலிஸ். பாய்.